ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மழைக்காலத்தில் தேவைப்படுற முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது கொசு பற்றினதாங்க. சாயங்காலம் 6 மணி ஆயிடுச்சுன்னா கும்பலாக வந்து நம்மளை ரொம்ப தொல்லை பண்ணுற இந்த கொசுக்களை எப்படி ஒழிக்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம ஜன்னல்களில் மஸ்கிட்டோ நெட் கூட போட்டு வச்சுப்போம். ஆனால் அது அந்த நெட்டில் கூட இந்த மாதிரி முட்டை போட்டு வச்சுட்டு தாங்க போகும். கொசுக்கள் வராமல் இருக்கிறதுக்கும் நம்ம வீட்டில் இருக்கிற கொசுக்களை அழிக்கிறதுக்குமான டிப்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்காக நம்ம எடுத்துருக்கிறது இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக வேப்பெண்ணெய் எடுத்துக்கோங்க. உங்ககிட்ட வேப்பெண்ணெய் இல்லை அப்படின்னா நீங்கள் கடுகு எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. அதாவது மஸ்டர்ட் ஆயில்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைப்படுற பொருள் என்னென்னா சாம்பிராணி தாங்க. இது வந்து நம்ம கோயில்கள்லையும் பூஜா ரூம்லையும் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அதுதான். இதை வச்சு நம்ம புகை தான் போட போகிறோம் அப்படின்னு கிடையாதுங்க. இந்த எண்ணெயில் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. இது வந்து நம்ம இந்த மாதிரி சூடு பண்ணிக்கணும். லைட்டாக சூடு பண்ண ஆரம்பித்த உடனே இது வந்து அந்த எண்ணெயிலேயே கரைய ஆரம்பிச்சிடும். இது வந்து லைட்டாக சூடு ஆனதுக்கப்புறமா தான் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். எண்ணெய் வந்து நல்லா சூடு ஆனதுமே இந்த சாம்பிராணி வந்து அந்த எண்ணெயிலேயே இந்த மாதிரி நல்லா கரைஞ்சிடும். பாருங்கள், நல்லா சூடு ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தில் இருக்கிற சாறு எல்லாமே நம்ம வெளியே வர மாதிரி பண்ணணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் ஸ்பூன் வச்சோ இல்லை சின்ன கத்தி வச்சோ நம்ம இதில் இருக்கிற சாறை எல்லாம் வெளியில் வர மாதிரி இந்த மாதிரி குத்தி எடுக்கணும். இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உள்ளே இருக்கிற அந்த சாறு எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிடும். நான் வந்து ஃபோர்க் ஸ்பூன் வச்சு தான் நல்லா குத்தி விட்டுருக்கிறேன். நீங்கள் கத்தி கூட யூஸ் பண்ணலாம் குத்துறதுக்கு. இப்போ வந்து நல்லா குத்தி எடுத்துட்டோம். இப்போ வந்து நம்ம காய்ச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா ஆயில், அதை எடுத்து அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாங்க. இப்போ பாருங்கள், மேலேயே எல்லா இடத்துலையும் நம்ம தடவ ஆரம்பிக்கணும். ஏற்கனவே நம்ம வெங்காயத்தை நல்லா குத்தி வச்சுருக்கிறதால அதில் இருக்கிற சாறு எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம அந்த ஆயில் எடுத்து அப்ளை பண்ண ஆரம்பித்ததும் எல்லாமே சேர்ந்து நல்லா ரியாக்ட் பண்ணோம். இந்த டைமில் நம்ம இதை யூஸ் பண்ணலாங்க. இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன் நான் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பாக இருக்கிற ஒரு பொருள் எடுத்துக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி தென்னங்குச்சி தான் எடுத்துருக்கிறேன். இந்த தென்னங்குச்சியை இந்த மாதிரி நல்லா குத்திக்கோங்க. மேலே வந்து ஒரு கயிறு ஒன்று கட்டிக்கோங்க. இந்த மாதிரி வந்து நம்ம செஞ்சுட்டு எங்கே வேணால் கட்டி விட்டுக்கலாங்க. இதை வந்து நம்ம ஜன்னல் ஓரம் கட்டி விட்டுக்கலாம், இல்லை டோர் பக்கத்தில் கட்டி விட்டுக்கலாம், இல்லை நம்ம பெட்ரூமில் கட்டில் பக்கத்தில் கட்டி விட்டுக்கலாம். எங்கே கட்டுறீங்களோ அங்கே வந்து கண்டிப்பாக கொசு வரவே வராதுங்க. இந்த மாதிரி பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் சின்ன வெங்காயம் கூட யூஸ் பண்ணலாங்க. இது வந்து நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல கண்டிப்பாக கொசு வராது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய வெங்காயம் யூஸ் பண்ண பிடிக்கல அப்படின்னா நீங்கள் வெங்காயத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா க்ரஷ் பண்ணிங்கன்னா அதுலேருந்தே சாறு வர ஆரம்பிச்சிடும். இல்லை இந்த மாதிரி தட்டுறதுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் மிக்சியில் போட்டு கூட நல்ல சாறு வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தில் இருக்கிற சாறு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி சாறு வர ஆரம்பித்ததும் நம்ம காய்ச்சி வச்சுருக்கிறோம் இல்லைங்களா எண்ணெய், அதாவது வேப்பெண்ணெய், அந்த வேப்பெண்ணெயை இதில் நல்லா ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த வெங்காயத்தில் இருக்கிற சாரும் இந்த எண்ணெயும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. இந்த கிளாத் வந்து கெட்டி இல்லாத கிளாத்து. இந்த கிளாத்தில் இதை கட்டிக்கோங்க நல்லா வச்சு. இதை கட்டி ஒரு உருண்டை மாதிரி நம்ம உருட்டி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கட்டி எடுத்து நம்ம வைக்கிறதுக்கு வசதியாக இதை வந்து எடுத்து வைக்கணும். இதை வந்து நம்ம பாலிஸ்டர் துணியிலலாம் நம்ம வைக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுலேருந்து வந்து வாசனை வந்து வெளியே வராது. இந்த மாதிரி கிளாத்தில் வைக்கும்போது தான் உள்ளே இருக்கிற வாசனை வந்து வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் துணியில் யூஸ் பண்ணி கட்டி எடுத்துக்கோங்க. இது நாம் எந்த இடத்துல கட்டி விடுறோமோ அந்த இடத்துல நமக்கு கொசு வராதுங்க. அதாவது வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் இது வந்து ஆப்ஷனலாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட்டி விட்டோம் அப்படின்னா ஒரு 3லேருந்து 4 நாள் வரைக்கும் நமக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கிற ஸ்மெல் எல்லாமே போக ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக. அதுக்கப்புறம் நீங்கள் புதுசாக தான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இதுக்கு இன்னொரு ஆப்ஷனலாக நீங்கள் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி காட்டன் கிளாத்தோ இல்லை காட்டன் துணியோ இந்த மாதிரி அந்த எண்ணெயிலேயே முக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி வச்சோம் அப்படின்னா அதில் இருக்கிற வாசனை வந்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இதுவுமே வந்துட்டு நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. கண்டிப்பாக இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு பதிலாக நீங்கள் வந்து காட்டன் பால்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். காட்டன் பால்ஸ்னால் அந்த எண்ணெயிலே முக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி பாத்திரத்தில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா கொசு வந்துட்டு வரவே வராதுங்க. அந்த சாம்பிராணி வாசனைக்கு வந்து கொசு வந்துட்டு அது பக்கமே வராது. கண்டிப்பாக இந்த டிப்ஸும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ், அதாவது நம்ம வீட்டில் கொசு வராமல் எப்படி தடுக்கிறது அப்படின்னா, இதுக்காக ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாம்பிராணி ஒரு சின்ன கட்டி அளவுக்கு போட்டுக்கோங்க. 2 கிராம்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம தண்ணி வந்து நல்லா சூடு பண்ணணும். தண்ணி வந்துட்டு நல்லா கொதிக்கும் போது தான் அதில் இருக்கிற ஸ்மெல் எல்லாம் அந்த தண்ணியிலே பரவ ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், நான் வந்து தண்ணி நல்லா சூடாக்குறேன். தண்ணி நல்லா சூடாகணும் ஆரம்பித்தோடனே அந்த சாம்பிராணி இருக்குது இல்லைங்களா, இது வந்து தண்ணியிலே நல்லா ஒட்ட ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம சமையலுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா பெருங்காயம், அந்த மாதிரி ஒட்டும் இது. ஸோ இந்த மாதிரி டைமில் என்ன ஆகும் அப்படின்னா அதில் இருக்கிற வாசனை எல்லாமே அந்த தண்ணியிலேயே பரவ ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ வந்து தண்ணி நல்லா சூடாயிடுச்சு. சூடான
ஆறுனதுக்கப்புறமா தண்ணியை வந்து ஆற வச்சுட்டேன். நான் தண்ணி நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து எடுத்து வெளியே போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இதுக்காக நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நாம் இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஒன்று எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நாம் அந்த தண்ணி எல்லாத்தையும் அந்த ஸ்ப்ரே பாட்டிலே அடைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டிலே அடைச்சிட்டு நம்ம கொசு எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாங்க. நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரூமில் ஏசி வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து கொசு ரொம்ப இருக்கும். ஏன் அப்படின்னா கொசு நார்மலாக தண்ணி இருக்கிற இடத்துல தான் இருக்கும் அப்படின்னும் கிடையாதுங்க. நம்ம கைப்படாமல் இருக்கிற பொருள், கட்டிலுக்கு அடியில், இந்த மாதிரி இடத்துலலாம் கொசு வந்துட்டு நிறைய முட்டை போட்டு வச்சுட்டு தாங்க போகும். அதனால தான் நம்ம எவ்வளவு செஞ்சாலும் சரி அந்த கொசு வந்துட்டு ஒழியவே ஒழியாது. அதனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரி கொசு இருக்கிற இடங்கள்ல எல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா கொசு வந்து மொத்தமாகவே அழிஞ்சு போயிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏர் கண்டிஷனர் வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கு கீழே இந்த மாதிரி ஒரு விண்டோ இருக்கும். இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா நிறைய முட்டைகள் இருக்கும். நீங்கள் நல்லா உன்னிப்பாக கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் அந்த முட்டைகள் எல்லாமே. ஸோ இந்த மாதிரி முட்டைகள் இருக்கிற இடத்துல நம்ம இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் அப்படின்னா அந்த முட்டைகள் எல்லாமே ஒழிஞ்சு போயிடும் நமக்கு. அதே மாதிரி புதுசாகவும் நமக்கு கொசுக்கள் வராமல் நம்ம தடுக்க முடியும். அடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வீட்டில் வர கொசுக்களை எல்லாம் நம்ம எப்படி ஓட ஓட விரட்டுறது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு மாஸ்க் எடுத்துக்கோங்க. இந்த மாஸ்க்கை நாம் இந்த மாதிரி கட் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். பாருங்கள், உங்கள் வீட்டில் பழைய மாஸ்க் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு பழைய மாஸ்க் தான் எடுத்துருக்கிறேன். இந்த மாஸ்க்கை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இதோட அடி சைடில் இந்த மாதிரி ஒரு லேயர் மாதிரி இருக்கும். இதில் வந்து நிறைய ஹோல்ஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஓட்டைகள் மாதிரி இருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி மாஸ்க் தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணோம் இல்லைங்களா சாம்பிராணி, அந்த சாம்பிராணி பொடியில் 1 டீஸ்பூனுக்கு இதில் கொட்டி வைக்கலாங்க. இப்போ பாருங்கள், அந்த சாம்பிராணியை 1 டீஸ்பூனுக்கு எடுத்துட்டு இந்த மாஸ்க்லேயே நம்ம போட்டு விடலாங்க. இந்த சாம்பிராணியோட ஸ்மெல் இருக்கிற வரைக்கும் அந்த இடத்துல நமக்கு கொசு வரவே வராதுங்க. பாருங்கள், இப்போ வந்து நான் மாஸ்கில் இந்த மாதிரி போட்டு விடுறேன். உங்களுக்கு பவுடர் மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் பவுடர் மாதிரி கூட போட்டுக்கலாம். எங்கிட்ட வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கிறதுனால நான் வந்து அப்படியே போட்டுக்கிறேன். இதான் நம்ம யூஸ் பண்ண போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள். அதாவது நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா வெங்காயம், அந்த வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சமாக பீசஸ் எடுத்து போட்டுக்கணும். இது வந்துட்டு நம்ம ஒரு 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் இது வந்து மாற்றிடணும். அதாவது வெங்காயம் வந்துட்டு உள்ளே இருந்து ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு 2 நாள் 3 நாளுக்கு அப்புறம் இது வந்து எடுத்துட்டு புதுசாக வந்து நம்ம வெங்காயம் போடணும். அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி மாஸ்க்கை நல்லா க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், மாஸ்க் வந்து இந்த மாதிரி நம்ம சுற்றி எடுத்தாவே நல்லா க்ளோஸ் ஆகிடும். நமக்கு மேலாப்லேயே நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்ல வாசனை தெரியும் நமக்கு. இந்த மாதிரி நம்ம கட்டில் பக்கத்தில், நம்ம தூங்குறதுக்கு பக்கத்தில், நம்ம தலையணை பக்கத்தில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கொசு வராமல் நம்ம தடுக்க முடியும். கண்டிப்பாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நம்ம பாத்ரூமில் கூட ஹேங் பண்ணி விடலாம். நம்ம எவ்வளோ தான் கொசுக்கு மருந்து அடித்தாலும் சரி அது வந்துட்டு போகவே போகாது. நெக்ஸ்ட்டு அது வந்து முட்டை போட்டு வச்சுட்டு அது வந்து வந்துட்டே தாங்க இருக்கும். அதனால் நம்ம எப்போவுமே இந்த மாதிரி மெத்தட்ஸ், சிம்பிளான மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ண அப்படின்னா கொசுக்கள் வராமலும் தடுக்க முடியும். அதே மாதிரி ரொம்ப ஈஸியாக கொசுக்களை கொல்லவும் முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.